செய்தார்ல ஏழுமலை, அந்த பொண்ணோட அப்பா, அவங்க வந்து பொருளாதாரத்துல மேலோங்கி இருக்கக்கூடியவர்களாகவும், அந்த இறந்தார்ல பிரவீன், அவங்களோட ஃபேமிலி வந்துட்டு பொருளாதாரத்துல மிகவும் பின்தங்கிய ஃபேமிலியா இருக்கிறதுனாலையும் இந்த கொலை வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற கருத்து வந்து சமூக வலைதளங்கள்ல பரவிட்டு இருக்கு. இங்க பொருளாதாரம் பிரச்சனையோ, மதம் பிரச்சனையோ, ஜாதி பிரச்சனையோ, காதலுக்கு பிரச்சனை இருந்தாலும் அது தப்பான விஷயம் தான். ஒரு பையன் லவ் பண்ணா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கொலை செய்யப்படுறான் அப்படின்னா அத ஒரு துளி அளவு கூட நம்மளால ஏத்துக்கவே முடியாது. அப்படி கொலை செய்யக்கூடியவர்களுக்கு உச்சபட்ச தண்டனையை இந்த அரசு வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கறதா என்னோட பார்வை. அடுத்ததா இந்த பிரச்சனைக்கு நிறைய பேர்கிட்ட இருந்து எதிர்ப்பு கிளம்பிட்டு இருக்கு. குறிப்பா பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, இதர பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூகங்களா இருக்கக்கூடிய சூத்திரர்கள் கிட்ட இருந்து இந்த பிரச்சனைக்கு குறிப்பா நிறைய எதிர்ப்புகள் கிளம்பிக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த இளைஞர் வந்துட்டு ஒரு சூத்திர சமூகத்தை சார்ந்த பெண்ணை காதலித்த போது கொலை செய்யப்படுகிறார் என்றால்